ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாளின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 14ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். இன்றைய ஞாயிறு வழிபாட்டினுடைய மைய செய்தியாக, மைய கருத்தாக இருப்பது புறக்கணிப்பு. இதுதான் இந்த 3 வாசகங்களை ஒரே வார்த்தையில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு வார்த்தையில் அந்த 3 வாசகங்களையும் நாம் அடக்கிவிடலாம். புறக்கணிப்பு. இயேசுவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த புறக்கணிப்பு என்பது நம் எல்லோருடைய வாழ்விலும் நாம் அனுபவித்த அல்லது அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு என்று கூட நாம் சொல்லலாம். ஒரு சிலர் தங்கள் குடும்பங்களிலே இந்த புறக்கணிப்பை சந்தித்திருப்பார்கள். ஒரு சிலர் தாங்கள் வேலை செய்யக்கூடிய பணித்தளத்திலே, பணியிடத்திலே இந்த புறக்கணிப்பை வலியோடு சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி இந்த புறக்கணிப்பு இல்லாத இடமே இல்லை என்று கூட சொல்லலாம். வேதாகமத்தில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம், இறை மனிதர்கள் இந்த புறக்கணிப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டவன். எந்த அளவுக்கு என்றால், இவன் நம்மோடு இருந்தால் நம்மால் நிம்மதியாகவே இருக்க முடியாது என்று யோசேப்பை கொலை செய்வதற்கு கூட தயங்காதவர்களாக விவிலியம் அவர்களை பற்றி சொல்லுகிறது. அந்த அளவுக்கு தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவர் யோசேப்பு. இப்படி வேதாகமத்தில் பலரை நாம் பார்க்கலாம். உதாரணமாக எலியா பாகால் இறைவாக்கினர்களுக்கு ஈடாக யாவே கடவுளது வல்லமையை வெளிப்படுத்திய பொழுது இந்த பாகால் இறைவாக்கினர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து எலியாவை எப்படியாவது தொலைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எலியா எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டார் என்றால், அவர் தனது உயிருக்கு பயந்து ஒரு சூறை செடியின் கீழே போய் அமர்ந்துகிட்டு அழுகிறாரு. கடவுளே, நான் பிறக்காமல் இருந்திருந்தால் எத்துணை நலமாக இருந்திருக்கும். நான் ரொம்ப நல்லவன் கிடையாது, என்னை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எலியாவினுடைய புறக்கணிப்பு, இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு வாழாமல் இருப்பது எவ்வளவோ நல்லது, நான் இறந்து போவது எவ்வளவோ நல்லது. இப்படி எலியா தன் வாழ்க்கையில்
புறக்கணிப்பினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறார். மோயிசன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி வேதாகமத்தில் நிறைய இறை மனிதர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். புறக்கணிப்புக்கு ஆளானவர்கள். அன்புமிக்க சகோதரனே, சகோதரியே, இன்றைய வாசகங்களும் இந்த மைய செய்தியின் அடிப்படையில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் இறைவாக்கினர். எசேக்கியேல் ஒரு இறைவாக்கினராக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்படுவதற்கு முன்பு அவர் ஒரு சாதாரண குரு. எருசலேம் தேவாலயத்தில் இல்லை, நிறைய குருக்களைப் போல அவரும் ஒரு குரு. அங்கு நேர்ச்சை பலிகளை செய்யக்கூடிய ஒரு குருவாக இருந்தவர் தான் எசேக்கியேல். அவர் இயேசு பிறப்பிற்கு ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர். அந்த எசேக்கியேலை கடவுள் இறைவாக்கினராக தேர்ந்தெடுக்கிறார். ஏன் இறைவாக்கினராக தேர்ந்தெடுக்க வேண்டும்? காரணம் இருக்கிறது. அப்பொழுது இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த அடிமை வாழ்விற்கு இந்த இஸ்ராயல் மக்கள் இழுத்து செல்லப்பட்ட பொழுது அந்த பாபிலோனிய தேசத்து கடவுள், அந்த பாபிலோனிய தேசத்தினுடைய சடங்குகள் அனைத்தையுமே இவர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ராயேலின் கடவுளை மறந்து வாழக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பாபிலோனிய தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ராயல் மக்களிடம் இருக்கக்கூடிய இறைவாக்கினர்கள் நிச்சயமாக கடவுள் நமக்கு ஒரு வழிகாட்டுவார் என்று அவர்களுக்கு போதித்த அந்த சூழலில் கடவுள் எசேக்கியேலை நியமிக்கிறார் இறைவாக்கினராக. நீ போய் என்னுடைய மக்களிடம் சொல், நான் அனுப்பிய இறைவாக்கினர் நீ என்று சொல். இதுதான் கடவுள் இஸ்ராயல் மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக எசேக்கியேலை அனுப்பிய விதம். நான் தான் கடவுளால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர். மற்ற இறைவாக்கினர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, எப்படியாவது கடவுள் நம்ம காப்பாற்றி அழைத்து கொண்டு போய் விடுவார். நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை. அந்த மக்கள் கலகம் ஊட்டக்கூடிய மக்களாக, ஆண்டவரை யாவே கடவுளை மறந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அவர்கள் மனம் நோகாமல் அறிவுரை கூடக்கூடிய இறைவாக்கினர்கள் தான் அங்கே இருந்தாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் எசேக்கியேல் இறைவாக்கினர் அந்த மக்களிடம் அவர்கள் செய்யக்கூடிய குறைகளை எடுத்து சொன்ன பொழுது அவர் புறக்கணிக்கப்படுகிறார். எப்பயுமே பாருங்க, நம் நல்லதை மட்டுமே மக்களிடம் நீங்க ஒரு சில விஷயங்களை நாம் தொடாமல் பேசுகின்ற பொழுது, ஒரு சில விஷயங்களை பற்றி நாம் சொன்னால் மக்கள் மனம் வருத்தப்படுவார்கள் என்று நினைத்து அதை ஒதுக்கிவிட்டு நாம் பேசுகின்ற பொழுது எல்லாருமே பாராட்டுவார்கள். அதே நேரத்திலே நாம் செய்யக்கூடிய குற்றங்களை, நம்முடைய குறைகளை ஒரு இறைவாக்கினராக ஒருவர் எடுத்து சொல்ல முன் வந்தால் அவரை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த இறைவாக்கினர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் இதுதான். எசேக்கியேல் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்? அவர் மக்களின் குறைகளை சுட்டி காண்பித்தார். 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடிகிறார் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். எனது உள்ளத்தில் ஒரு முள் ஒன்று தைத்திருக்கிறது, அந்த முள்ளை எடுக்க வேண்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டினேன், அதற்கு இறைவன் எனக்கு கொடுத்த பதில், என் அருள் உனக்கு போதும். அன்புக்குரிய சகோதரமே, சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையிலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக அல்லது நமது உள்ளத்திற்குள் ஒரு சுமையை தாங்கிக் கொண்டு வாழ்பவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய செய்தி இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் சொன்னதுதான். இந்த புறக்கணிப்பு, இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, இறைவனாக இருந்து மனிதனாக பிறந்த எனக்கும் இது நிகழ்ந்தது. ஆண்டவர் இயேசுவுக்கும் நிகழ்ந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், தன்னுடைய சொந்த ஊருக்கு போறாரு, அங்கே அவர் புறக்கணிக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களை சற்று யோசித்து பாருங்கள். இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து 6ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்டோம். போன வாரம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசகத்தை நாம் கேட்டிருப்போம். என்ன நிகழ்வு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
கலிலேயா பகுதிகளிலே நற்செய்தியை அறிவிக்க சென்று கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பெண் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணினுடைய நம்பிக்கை என்னன்னா, அவரை பார்க்க வேண்டாம், அவர்கிட்ட நான் என்னுடைய குறைகளை சொல்லி அழ வேண்டாம், அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும், நான் குணம் பெறுவேன். அப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய பெண்ணிற்கு மிகப்பெரிய புதுமை அங்கே நடக்கிறது. இறந்த ஒரு குழந்தை, 12 வயது குழந்தை அங்கே உயிர்ப்பிக்கப்படுகிறார். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை மக்களுக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி ஏராளமான மக்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். இவ்வளவு பெரிய வல்லமையை நான் எங்குமே கண்டதில்லையே என்று மக்கள் ஆச்சரியத்தோடு ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புகழோடு, ஒரு பெருமையோடு ஆண்டவர் தன்னுடைய பிறந்த இடத்திற்கு செல்லுகிறார். அங்கே அவரை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக இல்லை. ஆண்டவர் புறக்கணிக்கப்படுகிறார். அங்கே ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டதால் வந்த விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவரால் ஒரு நல்ல காரியத்தையும் அங்கு செய்ய முடியவில்லை. அன்புக்குரியவர்களை, ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏன் ஆண்டவரை புறக்கணித்தார்கள்? 2 காரியங்கள். முதல்ல அவரை புகழ்ந்தார்கள், பிறகு அவரை புறக்கணித்தார்கள். அவரை புகழ்ந்ததற்கு காரணம், அவர் செய்ததை வைத்து பார்த்தார்கள். இயேசு உள்ள நுழைகிறாரு, இவர்தான் இந்த புதுமையை செய்தவர், இவர்தான் இந்த சிறுமையை உயிர்ப்பித்தவர், இவர்தான் இந்த 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் இருந்த பெண்ணிற்கு குணத்தை கொடுத்தவர். ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை நினைத்த பொழுது அந்த மக்கள் அவரை புகழ்ந்தார்கள். அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்திலேயே அவர் யார் என்ற கேள்வியோடு அவரை பார்த்த பொழுது இந்த புகழ்ந்த வாய்தான் அவரை புறக்கணித்தது. அவர் செய்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறப்ப அவரை புகழ்ந்தார்கள். ஆனால் அவர் யார் என்ற கேள்வியோடு அவரை பார்த்த பொழுது, அவர் பையன் தானே, அவங்க அம்மா பேர் தானே மரியா, அவங்க அப்பா அந்த தச்சு வேலை பார்க்குறவர் தானே, இவனுக்கா இவ்வளவு பெரிய புகழை நாம் கொடுத்தோம். அந்த நொடியே புறக்கணிப்பு ஆரம்பமாகிவிட்டது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம்முடைய யதார்த்த வாழ்விலும் இதுதான். நாம் நம்முடைய பணிகளை பார்க்கின்ற பொழுது நம்மை மக்கள் புகழ்வார்கள். ஆனால் நாம் யார் என்ற ஒரு நிலையிலே நம்மை பார்க்கின்ற பொழுது புறக்கணிப்பு அங்கே வர ஆரம்பிக்கிறது. நம்முடைய கிராமத்தில் பார்ப்போம்ல, இங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து போகிறப்ப நம்மளை பார்த்துட்டு, அப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கும். அவங்க நல்லா வசதியாக தன்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து அவங்க இருக்கிறப்போ ஒரு சிலர் பேசுவதை நம்ம கேட்டிருப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க, இன்னைக்கு சிங்கப்பூர்லேருந்து வந்தவொடனே பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க. புறக்கணிப்பு வருவதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? நாம் யார் என்ற எண்ணத்திலே மக்கள் நம்மை அணுகுகின்ற பொழுது அங்கே புறக்கணிப்பு வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ததை பார்த்த பொழுது புகழ்ந்தார்கள். அவர் யார் என்ற எண்ணத்தோடு அவரை பார்த்த பொழுது புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரமே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதை சந்திக்கின்ற பொழுது ஆண்டவரே இதை சந்தித்தார். அதுதான் நமக்கு சக்தியை கொடுக்கும். இதுதான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் மிக அழகாக சொல்லிவிட்டார். உங்களுடைய வலுவின்மையில்தான் ஆண்டவரின் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். நீங்கள் எது கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எது புறக்கணிப்புன்னு நினைக்கிறீங்களோ, எது உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, முள்ளாக தைத்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, உங்கள் எல்லோருக்குமே, நாம் எல்லோருக்குமே ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி இது ஒன்றுதான். உங்களுடைய இயலாமையில்தான் நான் எனது சக்தியை, எனது வல்லமையை நிறைவாக வெளிப்படுத்துவேன். ஆமென்.